அன்னைக்கு பச்சை கலர்லமா காலம் கொண்டு உண்டான ஒரு ஆலமரம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளடுத்துல எங்களோட ஊர்லேயே கணபதி கோயிலில் நிற்கிறோம். கோயிலுக்கு இப்போ உள்ளே போகிறோம். என்ன சம்பவம் பண்ணா அன்றைக்கி என்ன சொல்லுங்கள் விஜயமணி? இன்றைக்கு வந்து ரீயூனியன் ஒன்றுள்ள நடக்குது. 1980ஆம் ஆண்டு பிறந்த பட்ச்காரர் எல்லாரும் வந்து நினைக்கிறேன் படமாக இங்கே எங்கட வெள்ளடுத்துறையில் புறப்படமாக இங்கே படித்தாக்கள் எல்லாரும் வந்து இங்கே ஸ்கூல் வழியை படித்தாக்கள் அதே பேட்ச்காரர் இன்றைய பொழுது நாங்கள் முதல் முறையாக பெரிய அளவில் ஒரு ரீயூனியன் உண்டு, குடும்பம் அதில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்று கூடல் உண்டு. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 80க்கு மேற்பட்ட ஆக்கள் சந்திக்கணும். வெளிநாட்டு உறவுகளும் வந்து பல வருடங்களுக்கு போயிட்டு ஒரு 20 பேருக்கு மேலே வந்து நாங்கள் இங்கே வரையிடம் பண்ணிக்கிறோம். வெளிநாட்டு ஆக்கள் 20 பேருக்கு நிற்கிறோம். மொத்தமாக கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட ஆக்கள் இன்றைக்கு ஒரு ரீயூனியன் வந்து நடக்க போகுது. அப்போ அதுக்கு எங்களையும் வந்து ஒரு நகைச்சுவை நாடாம உண்டு அரேஞ்ச் பண்ணி நிரஞ்சனா வந்து எங்களோட சொல்ல உண்டு. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போ ஒரு அந்த ஒரு சீசன் மாதிரி போய்கொண்டிருக்கு. ரீயூனியன் வந்து பல இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. தங்களுடைய நினைவுகளை மீட்டு பார்க்கறது, பழைய நண்பர்களை சந்திக்கிறது நீண்ட வருஷத்துக்கு பிறகு அது மாதிரி நடந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு ரீயூனியன் சம்பந்தமான ஒரு கண்டென்ட் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 1980ஆம் ஆண்டுக்குரிய ஒரு கண்டென்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். எங்களோட வளமையாக நாங்கள் லைவில் செய்கிற மாதிரி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களோட அக்குட்டி பிச்சுமணி நிகழ்ச்சி நடக்க போது அதுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அது ஒரு சின்ன ஒரு காணொலியை தான் பதிவு செய்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு பதிவேற்றி விடுறோம். நன்றி. கடிச்சு பார்த்தாங்க குடிக்கிற கம்மி கட்டுவோம். என்ன இல்லை போனா என்ன கலர்கள் மாறி அன்னைக்கு பச்சை கலர்ல மாறுது, பழமையா புரோம் கலரா மாறுது. அங்க வெளிநாட்டுல இன்னைக்கு அடிக்கிறது இந்த வரிசையில பழிப்பங்கள் இல்லை. காலம் கொண்டு உண்டான ஒரு ஆலமரத்துல சரி காயமா போச்சு. அப்படியே வந்து மஞ்சள் நாயல் சரங்கள் ஐயோ நாயல் செய்யற வேலையில பாடாப்பா கால் வைக்க முடியல. இப்ப வரைக்கும் புல்லுல போட்டு வச்சுட்டேன் வந்த ஐயா சரி இது நாய் வளர்க்குதானே என்னடா ஒரு ஒழுங்க நாய். வெளிநாட்டுல நாய் நாங்கள் எப்படி வளர்க்கறது தெரியுமே. அங்க நாயை போக கொண்டு போகணும், சங்கிலிய போட்டு கொண்டு போய் அது கக்கா போறாலும் எடுத்து கொண்டுதான் போகணும். அது முடியல. நீங்க என்ன செய்யுங்க பக்கத்து வீட்டுக்கு கொண்டு காட்டுச்சு. அப்ப அப்படியெல்லாம் அங்க செய்யலாம். அப்ப அதை விட இன்னொரு மெம்பர் அங்க பெட் எல்லாம் வச்சுக்கிறோம். வீட்டு மனுஷன் என்ன செய்ய விட்டுக்காண்டா பெரிய பெட் போட்டு வச்சுக்கிறான். அங்க நாங்க குளிப்பாட்டி அதுக்கு சொல்லி அடியல் விடிய வாங்கி போடாத சரியோ. அங்க போயலாம். எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் கிடந்தது. அப்ப கொழுவுரே இல்ல, இது கொழுவாட்டி அங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் 2002 போனது. அதுக்கு முன்னு கூந்த சண்டையாடி அப்ப புக்காரா வரு தெரியும். புக்காரா வந்த உடனே எங்களுக்கு குதூகலம். பள்ளிக்கூடம் விட்டுருவாங்க. நான் நிரஞ்சன் ஐயோ அந்த கதை மணியடா பண்ணி சொல்றேன் அண்ணன். அந்த புக்கார் கதையாளமா சொல்லல. இந்த காலத்துல பொம்மத்தை கேட்டா உங்களுக்கு அப்படி ஒரு ஐஸ்கிரீம் குடிச்ச சந்தோஷம். உடனே புத்தக தூக்கி எறிஞ்சு
சின்ன காயம் தான். ஐயோ குரவிலார் சொந்தக்காரன் தடிய கொட்டனோட ஓடி வந்தான். இவன் அங்க கொப்பன் மலைக்கு ஓடி விட்டான். அவன் அங்க தீர் விடுக்க பறக்கிறான். நான் போய் கோழி கொடுக்க வாங்கிட்டேன். எங்க சொல்லி பாப்பா, எனக்கு என்ன திருப்பி எங்கட விட்டு கோழி கொடுக்க பக்கத்து வீட்டு அதே ஒரு தலை கிடக்கு. அங்க சேவலை பிடிச்சி சாப்பிடலாம். எனக்கு என்ன திருப்பி தெரியும். இவன் என்ன மாதிரி ஓடி இருப்பாரு யோசிச்சு பாருங்க. இவரும் சேர்ந்து ஓடி பக்கத்துல சைட் அடிக்கிறார். அதான் தொட்டு குந்தாரு படிக்கிட்ட அங்க இருந்து நம்ம சொன்னாங்க குடும்பம் முடங்கி போடுங்க. அது சொல்லி வேலைக்கு பின்னால கடைக்கு கொண்டே கடிதம் கொடுக்க கடிதம் கொடுக்கறதுக்கு காட்பாண்டு ஹீரி அம்பு விட்டு அது அன்பே மானியங்கள கவிதை எழுதி அதை சைக்கிள் கூட போடவும் சைக்கிள் கூட அதிகம் ஓட்ட சைக்கிள் கூட அதெல்லாம் போடவும் அதுக்கு செவ்வாய்க்கிழமை வச்சு கொடுக்குறாங்க. அது இல்லை சைக்கிள் கூட ஓட்டு அதுக்குள்ள எப்படி போடுறது கொண்டு வர புத்தகத்தை கிளப்பி அது கூட போகணும் அந்த பையனை வச்சு கொடுத்தேன் 100 மார்க் போட்டு கடிதத்துக்கு கூட ஐயோ அதை விட பெப்பர் வெற்றி வழிகள் மாத்திரம் அடிச்சார் அடி செட்டு காட்டுங்க போட்டு போனா வெடிச்சு போச்சான் அதெல்லாம் இப்பதைய படிய கண்க தெரிய போகுது. நீயே அடிவாங்க உண்ட கதை கேட்க விட்டு போட்டு சொல்லி படிப்பிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். இப்ப ஒரு திருப்பம் கத்தியோம் ஆடப்பட்டு எங்களா நீ ஒரு வாத்தியார் ஒரு பயப்பட்டு கொண்டிருக்கிற முண்டி எங்களை சேர் நின்று முட்டு காலையில வீட்டுல நான் அடி வாங்கிட்டு வீட்டை போய் கையை நிட்டுனா இப்படி காய்ச்சி போய் கிடக்கும் பின்னுக்கு